எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் பூட்டப்பட்டுச்சு. எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் பூட்டப்பட்டுச்சு, சர்ச்சும் பூட்டப்பட்டுச்சு. ஸோ யாருமே அவங்க வழிபாட்டு ஸ்தலத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. அவங்க தெய்வத்தை என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. ஆனா இந்த தீமையில் என்ன ஒரு நன்மைன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வர தயங்கின கிறிஸ்தவரெல்லாம் டெய்லி ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல ப்ரேயர் பண்ணாங்க. அல்லேலூயா. வேற வேலை இல்லை, வேற வேலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்கே சர்ச்சுக்கு போகணுமா, இன்னைக்கு எந்திரிச்சு தலை லேசா வலிக்குது, படுத்துக்குவோமே, அடுத்த வாரம் போய்க்குமே. இவங்க நினைச்சவங்கள டெய்லியும் என்ன செய்யலாம், ஜூம் மீட்டிங். மாத்திரம் அல்ல, அந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் பிரேயர். தேசத்தை நினைவிலே வைக்காதவங்க எல்லாம் தேசத்துக்கு என்ன செய்யலாம், ஜோம் பண்ணோம். ஒரு 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 காரிய கிறிஸ்தவ பரவி என்னன்னா, இதுதான் உலகத்தினுடைய முடிவோங்க நிலைமையெல்லாம் வந்து என்ன வருகைக்கு ஆயத்தமாக்கணும். ஜெபிச்சோமா இல்லைங்களா, ஆமாவா இல்லைங்களா? தீமை என்னவா மாறிச்சு? அப்போ இயற்கையாக வருகிற சில பிரச்சனைகள், பாடுகள் உலகத்தானுக்கு வருகிறது போல நமக்கும் வரும். எந்த விதமான ஒழுங்கும் இல்லாத இந்த உலகத்துல நடக்கிற சமுதாய சீர்கேடுகள், தேவனுடைய இயற்கை அழிவுகள் சில நேரங்களில் நம்மையும் பாதிக்கும். வேலையிலேயோ, பொருளாதாரத்திலேயோ, குடும்பத்திலேயோ, சரீரத்திலேயோ சில பாதிப்புகள் கட்டாயமாய் உண்டாகும். அந்த பாடுகள் எல்லாருக்கும் வருகிறது. ஆனா அதுல என்ன ஒரு காரியம்னா, தேவன் நமக்கு அனுமதித்தாலும் அதிலே ஒரு நன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. இப்ப நல்லா சொல்றது, இந்த வார்த்தை யார் சொல்றதுன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. என் மாம்சத்தை சரீரத்துல முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற. முள்ளுனால என்ன செய்யும், என்னங்க செய்யும், அப்படியே வருடுமா, குத்துனா என்ன வரும், வேதனை வரும். பவுல் சொல்ற எனக்கு ஒரு வேதனை இருக்குன்றார். இங்க எதை சொல்றாருன்னா, பவுல் வந்து நல்ல ஊழியம் பண்றவர், ஆனா சரீரத்துல பல வியாதி. சரித்திர ஆசிரியர்லாம் சொல்றாங்க, இந்த பவுல் அவருடைய ஊழியத்து நிமித்தம் பண்ண பிரயாணங்கள், பட்ட பாடுகள், காயங்கள், இதனால அவருடைய இந்த கால் எப்படி இருக்குமாமா, இப்படியே பெண்டா இருக்குமா, இப்படி இருக்குமா, இந்த வி ஷேப்ல இருக்குமா. மாத்திரம் அல்ல, அவர் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பார். பவுல் வந்து குள்ளமா இருப்பார். அவருடைய கண்கள் வந்து பாதிக்கப்பட்டு தண்ணி வடியுமா, பூளையும் தண்ணியுமா, அப்படியே அந்த அழுக்கு அப்படி இருக்குமா. பார்க்கவே அவர் அகோர தோற்றமா தான் இருப்பாராம். சரீரத்தில் பயங்கர பலவீனங்கள். யாருக்கு? பவுலுக்கு. யார் இந்த பவுல்? பெரிய ஊழியக்காரர். இந்த பவுலுடைய கச்சை, அதாவது பெல்ட், அதை கொண்டு போய் அவன் மேலே போட்ட வியாதி சுகமாயிரும். ஆனா பவுலுக்கு வியாதி. இந்த பவுலுடைய கை குட்டையை தூக்கி அவன் மேலே போட்ட அவனுக்கு வியாதி சுகமாயிரும். இவருக்கு பல பலவீனம், பல சுகவீனம். எல்லாருக்கும் வருகிற பலவீனம் பவுலுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வந்ததான சரீர பிரச்சனை பவுலுக்கு இருக்குது. ஆனா பவுல் பல முறை ஜெபிக்கிறார், ஆண்டவரே இது என்னோட எடுத்து போடுங்க. பலன் வரல. அப்புறம் கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது பவுல் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இது கர்த்தர் எனக்கு முள்ள என்ன செய்திருக்கிறாரு. ஏன்னா பிசாசு என்ன நினைக்கிறான், இதை தீமையாக்கி இந்த பிரச்சனையை ஊழியத்தை அழிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தர் ஏன் இந்த பலவீனத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வெளிப்பாடுகள்னால என்ன ஆயிடக்கூடாது, மனமேட்டிமை அடையாதபடி, என்னை நானே உயர்த்தாதபடி என்ன அந்த பலவீனம் என்ன செய்யுது, குட்டிக்கிட்டே இருக்குது. என்னன்னா, நானும் ஒரு அற்பமான மனுஷன், நானும் குறைவுள்ளவன், என்னிடத்திலையும் பலவீனம் உண்டு, எங்கிட்டையும் குறைவுள்ளன்னு சொல்லி நான் எப்பொழுதுமே உணரும்படி எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் ஒரு துன்மார்க்கனுக்கு வருகிற பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார்? நம்மள்ட்ட அந்த துன்மார்க்கம் இல்லை. ஒருவேளை நாம அப்படி அவனை போல துன்மார்க்கமா வாழல, நல்லா ஜெபிக்கிறோம், கர்த்தர் உண்மையா இருக்கிறோம். ஆனா ஒரு இயற்கையாய் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை அவனுக்கு வருது, எனக்கும் வருது. ஏன்னா அது அவனுக்கு தீமை. ஆனா இந்த தீமை எனக்கு ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நான் என்னதான் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட்டாலும்
கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியம் செய்தாலும், நான் ஜெபித்து அநேக ரட்சிப்புகள் கொண்டு வந்தாலும், நான் கர்த்தர்கண்டு அள்ளி கொடுத்து ஊழியத்தை தாங்கினாலும், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நானும் ஒரு அற்பமான மனுஷன், எங்கிட்டையும் 1000 குறை இருக்குது என்பதை நான் உணரும்படி கர்த்தர் எல்லாரும் வருகிற பிரச்சனையை எனக்கும் அனுமதிக்கிறார். அல்லேலூயா.